காரணமோ
செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் புதவி நாராயணர் வாதம் தினம் நாவினில் போற்றுவோமே. புஷ்டலட்சுமி மகமாமி தேவியாகிற உலகம் எல்லாம் ஒரு செப்புக்குள் வைத்தீர் உலகாவி செல்வி முத்தே
மலர் கமலிகின்ற பூர நகரில் வாழுவான் சொல்லை தவற மாட்டான் பிறப்பு பேச மாட்டான் நீதியுடன் வாழ்பவரா புகையாவும் பெற்ற கலியுக வரத சாஸ்தா எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்காரு? நம்ம போனோம்ல நேற்று வசதி பாட்டுக்கு இந்த ஊரு பரமக்குறிச்சி விஞ்ஞானபுரம் பக்கத்துல போனோமா? ஆமா, அங்கதான் இருக்காரு. மாநாடு. அப்படியா? மாநாட்டுல இருக்காரு. சரி சரி. அதாவது இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி சரி, முதல்ல வழிபடக்கூடியது சாஸ்தா. சாஸ்தா தான் நமக்கு தகப்பை. சரி. அப்போ கலியுக வரத சாஸ்தா. சரி. அதாவது எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் சரி முதல்ல வழிபடக்கூடிய தெய்வம் யாரு? யாரு? அதுதான் விநாயகப் பெருமான். ஓ, விநாயகப் பெருமான். ஆமா. சரி. அப்படி விநாயகப் பெருமான், காளசுவாமி, ஈஸ்வரியம்மன், சிவன், சக்தி. இடத்துல பிறந்தாலே அம்மா பேச்சியம்மா, இடத்துல பிறந்த அம்பிகை பேச்சியம்மா, கருப்பசாமி, நந்தி, ஆமா. சரி. எப்படி இருக்காரு பத்தியலா? கம்பீரமா இருக்காரு. கம்பீரமா இருக்கு. வாசல் இருக்காரு. யாரு வாரா யாரு போறாங்க பாத்துட்டு இருக்காரு. ஆவக்கா நம்மளை காத்து வரக்கூடியதெல்லாம் கருப்பசாமி தானே. மொத்த கண்ட்ரோலா வரதா இருக்கு. மொத்த கண்ட்ரோல் அவரை தாண்டாதான் உள்ள போக முடியும். சரி. ஆமா. சாஸ்திரா. சரி. மாடன், மாடத்தி. இந்த மோக பிறந்தவரே முண்டசுவாமி. லேசா நினைச்சிடக்கூடாது. சரி. கத்தியெல்லாம் எத்தனை தெய்வங்கள் இருக்குன்னு ஏகப்பட்ட சாமி இருக்கு. ஏகப்பட்ட சாமி இருக்கு. சரி. அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலேயே கண்ணண்டல் தெய்வம், காவல் தெய்வம், பேசும் தெய்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையும் சரி நம்ம வழிபட்டு சரி அதாவது இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வராங்க. அப்பதான் வருவாங்க. சாப்பாடை முடிச்சுட்டு மழை பெஞ்சிட்டா? ஆமா, இப்ப கொஞ்சம் மழை இல்ல. சரி. அப்படி பெரியவர்களுக்கும் சரி தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் சரி என்னதான் பெரியவர்கள் தாய்மார்கள் சிறியவர்கள் இருந்துட்டாலும் ஊருன்னு சொன்னாலே ஒரு ஆள் முக்கியமா வேணும். யாரும் தெரியுமா? அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்படவே வரிசோடு அப்படி யாருன்னு சொன்னா அதுதான் சிங்கப்பூர் இருக்கும் இளைஞர்கள். வருத்தப்படாத இளைஞர்கள். சரி. இருந்தாதான் வாய்ப்படையே களக்கட்டும். வயசான ஆள் 80 வயசு ஆள் இந்த பொண்ணு நல்லா இருக்கும். இளைஞர்கள் கொண்டு இந்த டிஷர்ட்டுக்கே அழகு. அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும். அப்ப எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு டிஷர்ட் வந்துக்கலாம். உங்களுக்கு தான் வயசு 60 பேர் எதுக்கு டிஷர்ட்? எனக்கு 60 ஐயா. பெற்ற பிள்ளைய தகப்பல் இப்ப உட்கார வச்சிருவாரு.
சரி. வயசாகி போச்சு ஏன் டீச்சர்ட்னு கேட்டியாரு. அப்புறம் வயசாகி மாதிரி உங்களுக்கு வயசாயிட்டா நீங்களும் போடக்கூடாதுல்ல. எனக்கு தருவாங்க. அப்படியா? தந்தா வாங்கிடுங்க. சரி. அப்படி சிங்கம் போல இருக்கும் இளைஞர்கள் அனைவர்களுக்கும் எஸ் புவனா வெள்ளிசேக்குள் சார்பாக சக்கரவர்த்தி, அதாவது கோயில்கொடன்னு சொன்னாலே சரி, கண்டிப்பா நாதஸ்வரம் முக்கியம். நாதஸ்வரம் மேல முக்கியம். அது நல்ல மேலமா இருக்கணும். ஆமா. அப்ப மேல யாரு யாரு தெரியுமா? யாரு? கனகராஜ் சன்னாவி அவர்கள். கனகராஜ் சன்னாவி எங்க குடும்ப கோயிலுக்கும் அவர் தான் வந்தாரு. பள்ளியில் எங்க படிக்கும் அவர் தான் வந்தாரு. ஆமா. எங்க போனாலும் அவர் தான் வராரு. அவருக்கு நமக்கும் ஒரே பிள்ளைங்க. அடுத்த வருஷம் நீங்க தான் இருக்காங்க. ஆமா. சரி. நாதஸ்வரம் அப்படி வாசிப்பாங்கல்ல, அழகா இருக்கும். ஆமா. சரி. அப்படி கனகராஜ் நாதஸ்வரம் அண்ணாவி அவர்களுக்கும் ஆமா. சரி. லைட்ட பத்தியெல்லாம் எப்படி தக தக தகன்னு மின்னுது. விருதுகாரங்களுக்கு 5 பாக்ஸ் போட்டுருக்கு. ஆமா. அப்படி நமக்கு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திய சரி ராஜா மைக் செட் அவர்கள். ராஜா மைக் செட் உரிமையாளர் பூலாங்குளம். சரி. அப்படி அவர்களுக்கும் ஒரு வாரமா வேலை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா பாத்தியலா உள்ள வந்தாலே சரி கைலாசத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சொப்பத்துக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. ஆமா. சரி. பந்தல் அலங்காரத்தை பத்தியலா ஆமா எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஆமா. பூவே ஆசாரம். ஆமா. சரி. அப்படி அவர்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் சரி எஸ் புவனா வெள்ளிசேக்குள் சார்பாக இந்த கோயிலை சேர்ந்த வரிதாரர்களுக்கு ஆமா. சரி. அப்படி அவர்களுக்கும் சரி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே உங்க பேரை புதுசா சொல்லலையே. அதாவது எங்க ஊர் வந்து அரியப்புறம். உங்க ஊர் அரியப்புறமா? ஆமா. நீங்க அரியப்புறம் கிடையாது, புலாங்குளம். ஏன் எப்படியும் புலாங்குளத்துல வந்து கரடி இருக்கு கோயிலுக்கு. ஆமா. நம்ம ஊர் புலாங்குளமா? ஆமா. உங்களுக்கு கரடி முடிச்சு கொடுத்தவங்க போய் எனக்கு நாயகப்படி இருக்கப்படி நான் புலாங்குளம் பதினேழு கோயிலாம் கொடுத்துடணும். நீங்க புலாங்குளத்துல இருக்கக்கூடிய சரி. அப்படி நமக்கும் புலாங்குளமா? ஆமா. சரி. அப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லாம் பாட்டி தாத்தா தான். சரி. அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆமா. யாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு தெரியுமே யாருமே கையை தூக்க முடியாது. யாருமே சொல்ல முடியாது. ஆமா. சரி. அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆகையினாலோ நானும் ஒரு சிறு குழந்தை. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னே பாடுகிறேன். பாடுகின்ற பாடலிலே பாடல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம் ஆகிய சில குற்றங்கள் இருந்துட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதே போல எங்கள் ஆறுதலையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி இருக்க அதாவது எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் சரி முதல்ல சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்குள்ளே வருமா. அதனால நம்ம கொடுத்துருக்க டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான். 1 மணி நேரத்துல சாஸ்தாவை பிறை பண்ணணும். 11 ஆயிரம் நினைக்கிறேன். அப்ப சாஸ்தாவை பிறை பண்ணணும். ஆமா. அப்படி அடுத்து காலசாமியை பிறை பண்ணணும். அதனால நமக்கு வந்து வேலை கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால சீக்கிரமா நம்ம பிறை பண்ண போறோம். அப்படி இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்துல யார் யாரெல்லாம் கூட இருக்கிறார்கள் தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசத்துல பிள்ளை நாயகனுமா பக்கம் கொள்வியிருந்தார் மகன் வேர் போரு மகன் வேர் போரு பக்கம்
சரி. அதாவது வேல்முருகனுக்கு எத்தனை மனைவி? எத்தனை மனைவி? மூணாவது. அது சரிதானே? அப்ப நல்ல குணம் நம்மளுடைய. ஆமா. அதாவது வேல்முருகனுக்கு 2 மனைவிகள், வள்ளி ஒன்று, தேவயானை 2. அப்படி வள்ளி தேவயானையோடு ஆதிவள்ளி கைலாசத்திலே அளவுடனே கொள்வது வருகிறார்கள். நாரதர் நந்திதேவன், அட்டமொழி சட்டமொழி, அப்படி அளவுக்கும்பம் மாமணியோடு அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே அளவுடனே கொள்வது வருகிறார்கள். பார்க்கடல் தலைமையில பட்சமாலும் லட்சுமியும் கௌசுடனே கொள்வது வருகிறார்கள். பிரம்மலோக வண்டனத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொள்வது வருகிறார்கள். அமரலோக வண்டனத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொள்வது வருகிறார்கள். அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே அளவுடனே கொள்விருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. நாட்டிலையும் நல்ல நாடுகள், நாட்டிலையும் நல்ல நாடுகள், நாவலர்கள் பொருள் நாடுகள், கொடமலை பொழியும் நாடு, கொடமலை பொழியும் நாடு, எங்கள் வீடு நாடு. பெயர்பெற்ற நாடு என்று பார்த்தால் அதுதான் அகில உலகம் எல்லாம் பெயர்பெற்ற ஆதி பாதாள உலகம். அப்படி இந்த பாதாள உலகத்திலே அரசர் குலத்தின் வேந்தராக ரிஷிமுகவண்ணனும் இரத்தக்கண்ணி வெண்முடியானவரும் அந்த ஆதி உலகத்திலே எப்படி ஆண்டுகிறார்கள் தெரியுமா? ரிஷிமுகவண்ணன்
விஷயம் நீயே 5 பைசாவுக்கு உதவ மாட்டேன் சரி நீ சொல்லி நான் கேட்கவா உதவி கேட்க அப்படின்னு நினைக்கப்படுமா அப்படின்னு மனைவியை தேவையோ நினைக்கிறோமா நினைக்க கூடாதுல்ல அந்த மனைவி புதுவரை புது கொடுக்கலாம் ஒரு கொடுக்கலாம் யாரை கொடுத்தா? அந்த மனைவி முதல்ல காத்ததை பொதுவே கொடுக்கலாம் உங்களை வேலைக்குப்பட்டது லோனே கிடைக்கும் இப்ப ஆம்பளையே ஜோடி போடவே கேட்டாங்க அம்மா உங்க அம்மா நேரத்தையும் ஜோடி போட இருக்கணும் ஜோடி போட இருக்கணும் எதுக்கு எதுவுமே கேட்க கிடையாது புது இருக்கணும் பூ எடுக்கணுங்களா முன்னெல்லாம் வாரத்துல 3 நாள் தான் குழு உண்டு அப்படி இருந்தது ஆமா இப்ப எத்தனை நாளைக்கு இப்போ 7 நாள் ஆயிடுச்சு போச்சு ஒக்கா போச்சு திங்கக்கிழமை ஒரு குழு சரி செவ்வாய்க்கிழமை ஒரு குழு சரி புதன்கிழமை ஒரு குழு வியாழக்கிழமை ஒரு குழு சரி வெள்ளிக்கிழமை ஒரு குழு சரி சனிக்கிழமை ஒரு குழு ஞாயிற்றுக்கிழமை குழுவாயிடுச்சு விருந்தினரையே கொடுத்துருப்பாரு வான்காரங்க பாடும் பெரிய பழாகி போச்சு சரி அப்படிலாம் இருக்கு ஆமா சரி அப்படி இந்த ஆதி பாதாள உலகத்திலே ஆமாம் இந்த ரிஷிபவாமனும் வெத்தக்கண்ணி பெண்ணுடனும் சரி பூங்கல்ல நாடும் போலே புகழனை ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும் பொழுது சரி 7 பேர்களுக்கும் 12 வருடமாக பிள்ளை செல்வம் இல்லை அப்படி பிள்ளை செல்வம் இல்லாத போது சரி ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளாலே யாரு கிடைச்சிருக்காரு ஒரு ஆண் குழந்தையானது வந்து பிறந்தது ஓ ஆம்பளை பையன் கிடைச்சு ஆம்பளை பையன் ஆம்பளை பிள்ளை கிடைச்சது சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சாப்பிட்டாங்க உட்கார்றாங்க ஆமா அப்படி ஆம்பளை பையன் அப்படி ஒரு அழகான ஆம்பளை பையன் சரி பிள்ளை பிறந்தாச்சு பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும் உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு எங்க அம்மா அப்பா பேர் கொடுத்துருக்காங்க உங்க அப்பா நானே பேர் கொடுத்து நீ பிறகு என்ன வாட பட்டி எத்தனை வயதுல கூப்பிட்டு இதை நம்பணுமோ 3 ஆம்பளை பையனை கிடைப்பேன் அத்தனை வயதுல போய் முட்டை போட்டேன் அப்படியே சரி நீ வந்து வருங்க இப்ப நான் பிறந்ததுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு எனக்கு 6 மாசம் படிப்படி எனக்கு தெரியும் அப்படியா ஆம்பளை பிள்ளை பெற்று வைக்கிறத கேட்டு பாருங்க உங்க என்ன பாடுபடுறதுன்னு ஒரு தெரியும் ஏன் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தாங்க அழகா இருப்பாங்க நிம்மதியா வீட்டுல ஒரு கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது எங்க போறானோ யார்கிட்ட சண்டையை இழுத்துட்டு வாடானோ சரி நான் யார்கிட்ட போய் அதுவாதி கேட்கவோ சரி அப்படின்னு என்ன வாடும் ஆம்பளை போய் பெற்றவங்க வந்து அழகா இருப்பாங்க தாய்மார்களுக்கு அம்மாவுக்கு என்ன வேணுங்கிறது வாங்கி கொடுப்பாங்க வாயில கொண்டு கொடுத்துவாங்க ஆம்பளை போய் அப்படியா ஐயோ பாவம் அவர் சாப்பிட்டு அம்மா சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு மாமியாருக்கு வேணா வாங்கி கொண்டு கொடுப்பாரு அப்படி சொல்றீங்க ஆமா கிடையாது எத்தனை வரைக்கும் ஒண்ணும் கிடையாது என்னையா ஆம்பளை பையன் அப்ப எனக்கு பெண் குழந்தையே போதும் ஆமா தெரிஞ்சு போச்சா சரி அப்ப இந்த சிவகாரண்யனுக்கும் வெத்தக்கண்ணி வெகுடனுக்கும் ஆமா ஒரு அழகான ஆண்டு சரி பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த ரிஷிபவாமனும் வெத்தக்கண்ணி வெகுடனும் சரி வல்லமை தவத்தினால் பிறந்ததினாலே வல்லவன் என்றும் நல்லவர் என்றும் அரக்கன் உலகிலே பிறந்ததினாலே அரக்கன் என்றும் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று வேறு நாமத்தை கொடுத்து வளர்க்கிறார்கள் வேதத்தை கொடுத்து அப்படி வல்லரக்கமானவனை ஆமா இன்னும் எப்படி வந்து வருகிறான் தெரியுமா எப்படி அம்மா நாலு ஒரு மேலே யோகா நாலு ஒரு மேலேயுமா வியாதி பொழுது ஒரு வண்ணமுமா வளரும் வீர சந்திரம் போல் சந்திரம் மனது மாற வல்லரக்கே மனது மாற வல்லரக்கே நல்ல வயதாண்டில மோடி விளையாடுவா நல்ல வயதாண்டில நல்ல சொல்லுவா யாரு நல்ல வயதாண்டில யாரு நல்ல வயதாண்டில யாரு சுவடி நாட்டடி
சரி அப்படி வளர்த்து வரும் பொழுது சரி இந்த வளர்க்க வளர்ச்சி ஆமா 1 வயசாச்சு 2 வயசாச்சு மத்தியில வந்து கொஞ்சம் கூட்டுங்கய்யா மத்தியில வைக்க கூட்டுங்க அதான் சரி 1 வயசாச்சு 2 வயசாச்சு 2 வயசாச்சு 3 வயசுல முடி வைக்கி காது குத்தியாச்சு சரி அதாவது என்ன அந்த காலத்துல 3 வயசுல முடி வைக்கி காது குத்தி இருக்காங்க 3 வயசுல தான் பிள்ளைக்கு மொட்டையை போட்டாங்க ஆமா சரி ஆனா இந்த காலத்துல 3 வயசு பிறந்துடக்கூடாது என்ன இந்த மஞ்ச வண்டி அழையும் பார்த்திருக்கீங்களா அது என்ன மஞ்சள் வண்டி நாய் பிடிக்க வண்டியா நாய் பிடிக்க வண்டி இல்ல பிள்ளை பிடிக்க வண்டி சரி 3 வயசாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைக்கு சரி ஒரு ட்ரெஸ் போட்டு போட்டு கைய கட்டி கட்டி ஷூவை மாட்டி ஒரு லஞ்சு பேப்பர் சோல்டையும் அடைச்சி ஸ்கூல் பேக்கையும் போட்டு போட்டு ஐடி கார்டையும் போட்டு சரி எல்லாத்துக்கு வண்டியில வச்சே 3 வயசுல கொண்டு அவனை கொண்டு போட்டு வண்டியில கொண்டு தள்ளிடுறாங்க கேட்டா யூகேஜி பிகேஜி எல்கேஜி ஆமா பால்வாடியை முடிச்சு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி முடிச்சுன்னா 1ஆம் கிளாஸ் ஐயோ பாவம் 3 வயசுலயே அது கத்திக்கிட்டு சிரமம் 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னே பிள்ளைங்களுக்கு 4 படிப்பு இருக்கு ஏன்னு சொன்னா சரி அது பண்ணது சேட்டை அப்படி இருக்க அப்புறம் அம்மா என்ன செய்யும் வீட்டுல ஒரு நிம்மதியா நாடகம் பார்க்க முடியல கொஞ்ச நேரம் செல்லு பார்க்க முடியல உடஞ்சுக்கிட்டு வாரம் தாய் செல்ல கையில் எடுக்க முடியும் அம்மா எனக்கு இந்த கொக்கோண்டி கொக்கோண்டி வச்சுதா ஆமா கேட்குங்களா ஆமா 3 வயசுல செல்லோட மண்ணு கடிக்க வேண்டியிருக்கு 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் செல்லுதான் செல்லு பல்லு இல்லாம கூட இருப்பாங்க போல செல்லு இல்லாம இருக்க மாட்டாங்க ஓஹோ சரி காலம் மாறி போச்சுலாம் ஆமா உண்மைதானே அப்ப இந்த வல்லரக்க பாலனுக்கும் 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுது சரி 6 வயசுன்னு சொன்னா எங்க கொண்டு சேர்க்கணும் 6 வயசுல பிள்ளைக்கு அறிவு வளரணும்னு சொன்னா ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும் அப்படி இந்த வல்லரக்க பாலவனானவன் சரி 6 வயசுல அரிசி ஓடித்தான் படித்தான் அவன் பாடசாலையில சேர்ந்து 10 வயசு பிள்ளைய படிச்சு முடிச்சான் அவன் படிக்காத வாரமில்லை எழுதாத ஏடுமில்லை ஏடுமில்லை அப்படி அத்தனை கலைகளையும் பயன்படுத்தி சரி இந்த வல்லரக்க பாலகன் இன்னும் எப்படி படிக்கிறான் தெரியுமா படித்து முடித்தான் சரி வயசு 24 ஆச்சு 21 வயசுன்னு சொன்னா என்ன செய்யணும் திருமணத்தை நடத்தி வைக்கணும் திருமணத்தை நடத்தணும்னு சொல்லி சரி இந்த ரிஷிமுகா வண்ணனும் இரட்டக்கண்ணி வெங்குடானவரும் ஆமா பவளக்கண்ணி என்ற வெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க உடனே பார்த்தா இந்த ரிஷிமுகா வண்ணனானவர் திருவாயி என் மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு வந்தாச்சு நீ நாட்டு பொறுப்பு வரணும் ஓ நாட்டையும் பையன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த ரிஷிமுகா வண்ணனானவர் கோகுருவிடத்தை சொன்னார் சரி யா கோகுருவே என்ன என் மகன் அரக்கனுக்கோ பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் பட்டை சுட்டி பார்க்கணும் பட்டை சுட்டி பார்க்கணும் நாட்டு அறுவடை பார்க்கணும் சரி அதனால என் மகன் அரக்கனுக்கு பட்டு சூட்ட வேண்டும் என்று சொல்ல ஒரு சுக்கராச்சாரியத்திலே சொல்ல அப்ப குருகுரானவர் என்ன இந்த வெள்ளநாட்டு பாலகனை சிம்மாசனத்தில் அமர வைத்தார் ஓ சிம்மாசனத்தில் எப்படி உட்கார்ந்துக்கடா ஆடாம உட்காந்துக்க சிம்மாசனத்துல உட்கார வைக்கும் பொழுது சரி அந்த செங்கோலை எடுத்து கையிலே கொடுத்தார் குருகுருவானவர் கொடுக்கின்றார் அந்த செங்கோலை கையிலே வாங்கும் பொழுது சரி அந்த செங்கோலானது அப்படியே விளைகிறது வளைகிறது மகளத்தை தூக்கி தலையில வைக்கும் பொழுது மகுடமானது தவறி கீழே வருகிறது மகளும் தவறி கீழே விழுகின்றது உடனே பார்த்தால் குருகுரு என்னம்மா ரிஷிமுகா என்ன சாமி உன் மகன் அரக்கனுக்கு செங்கோலை கையிலே கொடுக்கும் பொழுது செங்கோலானது விளைகிறது சரி தலையில் தூக்கி மகுடத்தை வைக்கும் பொழுது மகுடமானது தவறி கீழே வருகிறது சரி ஆகையினாலோ ஈடு நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆதி பாதாள உலகமானது கிடைக்கும் சரி இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிந்துவிடும் என்று சொன்னார் ஆமா உடனே எல்லாருக்கும் வாழ்வனானவன் ஆமா உலகத்தில் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா எப்படி எப்படியம்மா மகமது சூட்டி ஐயோ மாட்டு சூட்டி ஐயோ அண்ணனான வல்லாறு ஆண்டு வரும் நாளையா சிவா சொன்னாவர் வீட்டில் அடித்து விடுத்தீரோ சொன்னாங்க
ஆமா சரி அதுதானே சொல்றாங்க பணம் 10 செய்யணும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். ஆமா பணம் மட்டும் இருக்குன்னு எல்லாரும் நம்புவாங்க. ஆமா ஒரு சின்ன தலைவலினால இருக்குது அப்படி கேட்பாங்க. ஆமா 10 விஷயங்கள் யார் கேட்பா? நான் கூட வந்து பார்ப்பேன். சரி அப்ப இந்த வல்லரக்க பாலகனானவன் தான் நான் மன்னன் என்று ஆவணம் கொண்டு ஓகே சிவ சிவா என்று சொன்னவரை சுவட்டில் அடிக்கிறான். பகவான் என்று சொன்னவரை பல கொடுமையானது செய்து வருகிறான். சரி அப்படி பல கொடுமையானது செய்து வரும் பொழுது என்னாச்சு? இந்த பாதாள உலகத்திலே பஞ்சமாக காணப்படுகிறது. சரி ஒரு நாளைய தினத்திலே என்ன இந்த வல்லரக்க பாலகனானவன் தன் அரண்மனையில் உள்ள கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். கஜானாவை திறந்து பார்க்கலாம். கஜானா காலியாளி 10 பைசா இல்ல. 50 பைசா கொடு. பணம் மட்டும் இருந்தா மட்டும்தான் வீட்டுல மாமியார மருமக மதிப்பான். ஆமா பெரிய தாய பிள்ளை மதிக்கும். ஆமா 10 விஷயம் வழிகளா பச்சை தண்ணி கூட கிடைக்காது. பச்சை தண்ணி கூட கிடைக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும் பணம் விழுந்தது வைங்க. உங்க மருமக காலையில 5 மணிக்கு எட்டு காசு மணிக்கு ஆமா கேட்ட காசு குடிக்க நீங்க வேண்டாம் உங்களை வாயை திறந்து கடற்கடன்னு ஊத்திடுவான். தலைமாட்டுல காசு ரெடியா இருக்கும். 10 விஷயம் வழிகளா வச்சிருந்தாலும் பார்க்க மாட்டேன். 10 மணி ஆனாலும் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. ஆமா சரி பணம் தான் அப்போ உலகத்துல பெருசா இருக்கு. ஆமா அப்போ சரி இந்த வல்லரக்க பாலகனானவன் கஜானா பெட்டி திறந்து பார்க்கும் பொழுது கஜானா பெட்டி காலியாக உள்ளது. சரி பார்த்தான் வல்லரக்கன். என்ன நாட்டு மக்களின் மீது வரிகள் போட வேண்டும் என்று சொல்லி ஆமா வல்லரக்க பாலகன் எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? எப்படி எப்படி வல்லரக்க பாலகன் வல்லரக்க பாலகன் நாட்டு வரி மாற்று வரி அதில்லாத வரிகள் போட வரிகள் போட்டு ஆண்டு போறா வரிகள் போட்டு ஒரு குடம் கண்ணிற்கு ஒரு வனம் தீவை போட்டான். அரை கீரை விற்றவருக்கு அரை வனத்தை தீவை போட்டான். முருங்கைக்காய் விற்றவருக்கு 3/4 வனத்தை தீவை போட்டான். அப்படி வரிகள் போட்டு ஆண்டு வரும் பொழுது அவனுக்கு நாட்டு மக்களின் மீது எவ்வளவு வரி போட்டும் அவனுக்கு காணவில்லை. உடனே பார்த்தான் வல்லரக்கன். இனி 56 தேச மன்னரிடத்திலேயும் வரிகள் பணம் வாங்க வேண்டும். அப்படி என்று சொல்லி இந்த வல்லரக்க பாலகனானவன் தன் மந்திரியை தான் அழைத்து எல்லா மந்திரியே இந்த 56 தேச மன்னரிடத்திலே சென்று நீ கப்ப பணம் வாங்கிட்டு வரணும். இன்ஸ்டால் பணம் வாங்கிட்டு வரணும். ஏவல் பணம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். இந்த 56 தேச மன்னரிடத்திலே இந்த மந்திரியானவர் போய் சென்று மன்னர்களே என் மன்னன் அரக்கனுக்கு கப்ப பணம் கட்டணும். பணம் கட்டணும். ஏவல் பணம் கட்டணும் அப்படி என்று சொல்லி இந்த மந்திரியானவர் 56 தேச மன்னர்களை சொல்லும் பொழுது இந்த 56 தேச மன்னர்களும் மந்திரியே ஒழுங்கு மரியாதை நீ போயிடு சொன்னா அவட்டனால பாதாள உலகமே 12 வருஷமா பஞ்சத்துல போய்கிட்டு இருக்கு. நீ என்ன சொன்னா கப்ப பணம் தாங்க இன்சா பணம் தாங்க என்னத்தை வச்சு நாங்க கொடுக்க முடியும்? வரிபணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்களே பஞ்சத்துல இருக்கோம். கப்ப பணம் தர முடியாது. இன்சா பணம் தர முடியாது. நாங்க ஏவல் பணம் தர முடியாது. நான் உங்களை மேல போர் கொடுப்போம். சண்டை போட போறோம். அப்படி என்று சொல்லி இந்த 56 தேச மன்னர்களும் மந்திரத்தை சொன்னார். அப்ப மந்திரியானவர் வல்லரக்கடத்தை சொன்னார். வல்லரைக்கா இந்த 56 தேச மன்னர்கள் நமக்கு கப்பு பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மீறி நம்ம கேட்டோம்னு சொன்னா நம்மள மீது சண்டையிடுவோம் என்று சொன்னாங்க. ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த வல்லரக்க பாலகனானவன்
என்னம்மா மந்திரிடத்திலே கேட்டார். என்ன கேட்டா யார் வேஷமன்னர்களையும் சரி நம்ம என்ன செய்வது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரி இந்த மந்திரியானவர் சொன்னார், என்ன ஐயா வல்லரக்கா, இந்த 56 வேஷமன்னரையும் அழிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் ஆண்டவன் சிவபெருமானிடத்தை சரி உங்கள் ஆள்காட்டிகளால ஆள்காட்டி வரலாறு மகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி நான் அறிய அங்க உங்களுடைய சிரசை நீங்க 3 நேரம் சுற்றி எதை நீட்டினாலும் இப்படி தெரிய வேண்டும். சரி சரி அப்படி எரிக்கும் வரமானதை யாருக்கு வரணும் நீங்கள் ஆண்டவன் சிவபெருமானிடத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னார். சரி